கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளும் தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் கூட நாம் பார்க்க போகிற ஒரு பாடத்தின் தலைப்பு தேனீக்களும் தேவ பிள்ளைகளும். தேனீக்களும் தேவ பிள்ளைகளும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பலவிதமான காரியங்களுக்கு ஒப்புமைப்படுத்தி அங்கே சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, அப்புறம் தோட்டம், பண்ணை, அப்புறம் பரிசுத்த ஆலயம், அப்புறம் தேவனுடைய வாசஸ்தலம், இந்த மாதிரி கட்டிடங்களுக்கு ஒப்பிட்டு தேவனுடைய பிள்ளைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா மிருகங்கள்னு பார்க்கும்போது ஆடுகளுக்கு ஒப்பிட்டு தேவ பிள்ளைகளை சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா போர் சேவகன், ஒரு இராணுவ வீரனுக்கு ஒப்பிட்டு தேவனுடைய பிள்ளைகளை அங்கே சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுபோல் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது தேனீக்களுக்கு ஒப்பிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேவனுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்கணும்னா, ஏன் தேனீக்களை தேவ பிள்ளைகளோட ஒப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதலாவது நம்ம என்ன பண்ணலாம்னா தேனை குறித்து நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாருமே உபயோகப்படுத்தி இருக்கிற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேன் தான். நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு அத்தி மரம் அப்படின்னு கேட்டால் நம்ம நிறைய பேர் அதை பார்க்காம இருக்கலாம். வேதத்தில் இருக்கிற இந்த காட்டத்தி மரம், இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் நமக்கு தெரியாதவைகள்லாம் இருக்கலாங்க. ஒரு சில பறவைகள் பேர்லாம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேன் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்கும் தேனை குறித்து தெரியாதவங்க இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்க சகோதர சகோதரிகளை யாருமே இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எல்லாருமே தெரிஞ்ச ஒரு காரியம்தான் தேனீக்கள், சரிங்களா? அப்போ இந்த தேனீக்களுங்கும் போது முதலாவது தேனை குறித்து நம்ம பார்க்கும்போது தேனை குறித்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, எதுக்கு ஒப்பிட்டு தேன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 19:10, சங்கீதம் 19:10 வசனம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அப்போ இதுக்கு மேலே இருக்க வசனங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வசனத்தை பற்றி தான் அங்கே சொல்லியிருக்கும். அதாவது 7வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் அப்படின்னு ஆரம்பித்து தான் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தில் அவைகள் அப்படின்னா கர்த்தருடைய வேதம், அவருடைய வார்த்தைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன இருக்குன்னா தேவனுடைய வார்த்தைகள் தேனுக்கு ஒப்பிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேனினுடைய முக்கியத்துவம் என்ன, தேனை பற்றி வேதத்தில் ஏதாவது முக்கியமாக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேனுன உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய முக்கியமான விஷயம் எதுவாக இருக்கணும்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கும்போது தேவன் அவங்கள கானான் தேசத்துக்கு கூப்பிடும்போது அந்த கானான் தேசத்துக்கு ஒரு உவமை சொல்லுவார். அதாவது அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரியம் சொல்லுவார். எந்த இடத்துக்கு நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், யாத்ராகமம் 3:8 வசனம். யாத்ராகமம் 3:8. அவைகளை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாருங்க, இங்க கானான் தேசத்தை பத்தி சொல்லும்போது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு செழிப்பான தேசத்துக்கு நான் உங்களை கூட்டிக்கிட்டு போறேன் அப்படிங்கிறத விளக்குறதுக்கு என்ன பண்றாருன்னா பாலும் தேனும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இங்க ஒப்புமைப்படுத்தி சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்ப கானான் தேசம் முழுக்க பாலும் தேனும் தான் ஓடிச்சா பிரதர்னா அப்படி இல்லைங்க. அந்த ஒரு செழிப்பை சொல்றதுக்கு இந்த வார்த்தைகளை அங்க பயன்படுத்துறதை பார்க்குறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு தன்னுடைய மகன்களை எகிப்துக்கு அனுப்புவார் இல்லைங்களா? யோசேப்பு அங்கே அதிபதியாக இருப்பார். அப்போ இந்த பஞ்ச காலத்தில் இவங்க பசங்களை அனுப்பும்போது யாக்கோபு முக்கியமான ஒரு பொருளை கொடுத்து அனுப்புவார். அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 43:11 வசனம். ஆதியாகமம் 43:11. அதற்கு அவர்கள், தகப்பனாகிய இஸ்ரேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் தெருபிந்து கொட்டைகளும்
வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள். அப்ப இங்க பார்க்கிறோம், அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல் அப்படின்னா அந்த யோசேப்பினுடைய சகோதரர்களுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இஸ்ரவேல் யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, நீங்க அதிபதியை பார்க்க போறீங்க, முக்கியமா ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு போகும்போது அதுல முக்கியமான காரியம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க அந்த தேனும் அப்படின்னு சொல்றதை பார்க்கணும். உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் அப்படின்னு சொல்றதை பார்க்கணும். அப்ப பாருங்க, ஒரு அதிபதியை சந்திக்க போகும்போது மரியாதை நிமித்தமா அது நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா தேன் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த 1 சாமுவேல் 14 அதிகாரத்தில் இருக்கு. அது இப்போ வசனம் நம்ம வாசிக்க வேண்டாம். 14 அதிகாரம் 25லேருந்து 27 வரைக்கும் இருக்கு. அங்கே பெலிஸ்தீரோட ஒரு யுத்தம் நடக்கும். ஜனங்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போனவங்க அப்படியே சோர்வாயிடுவாங்க. அப்போ சவுலினுடைய குமாரன் யோனத்தான் என்ன பண்ணுவார்னா, அந்த காட்டில் இருக்கிற ஒரு தேன் கூட்டை குத்தி அதில் இருக்கிற தேனை எடுத்து சாப்பிடும்போது அவருடைய கண்கள் என்ன ஆகிடும்னா அங்கே தெளியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பலன் அங்கே கிடைக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தேனை பற்றி வேதத்தில் இருக்கிற ஒரு சில சம்பவங்கள். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் தேனை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யோவான் ஸ்நானகன் அவருடைய உணவே நீங்க பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மத்தேயு 3 அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 3:4. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளையும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இங்க பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகனுடைய உணவு கூட நீங்க பாத்தீங்கன்னா காட்டு தேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படியாய் வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேனை குறித்து அநேக வசனங்கள், அநேக சம்பவங்கள் அங்க இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி தேனை குறித்து எத்தனை வசனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது 62 இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேனை குறித்ததான அங்க பதிவுகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்ப தேனுக்கும் இந்த வேதத்துக்கும் கூட மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தேன் தேவனுடைய வார்த்தைக்கு அங்க ஒப்பிடப்பட்டு சொல்லியிருக்கு. நம்ம ஆரம்பத்திலே வசனம் வாசிச்சோம், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமான அவருடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப தேன் தேவனுடைய வார்த்தைக்கு அங்க ஒப்பிட்டு சொல்லி இருக்கும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த தேனை சுவைக்கக்கூடிய, சேர்க்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய அந்த தேனீக்கள் அது யாருக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு அந்த தேவனுடைய வார்த்தையை சுவைத்து பார்க்கக்கூடிய, அதை சேர்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளான, இன்னொரு வகையில் சொல்லணும்னா தேவனுடைய பிள்ளைகளான நமக்கு தான் இந்த தேனீக்கள் அங்கே அடையாளம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே தேனீக்களும் தேவ பிள்ளைகளும் அப்படிங்கிற தலைப்பினுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது, தேன் தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்துது. அப்போ அந்த தேனை சுவைக்கக்கூடிய, அதை சேர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய தேனீக்கள் எதை அடையாளப்படுத்துகிறாங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளான நம்மை அடையாளப்படுத்தக்கூடியவங்களா அங்கே இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த தேனீக்களை தேவனுடைய பிள்ளைகளோட ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அப்போ தேனீக்கள் அது எப்படி இருக்குது, அதனுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குது, ஒரு தேவனுடைய பிள்ளை அவங்க எப்படி இருக்கணும், அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நாள் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது தேனீக்களை பற்றி நம்ம முதலாவது ஒரு சிலருக்கு ஒரு சில காரியங்கள் தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த பாடத்துக்கு சம்பந்தமா தேனீக்களை குறித்து ஒரு சில காரியங்கள், முதலாவது அவைகளினுடைய வரலாறு, அதனுடைய வகைகள், அதனுடைய வேலைகள், இதை குறித்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா அதை நமக்கு ஒப்பிட்டு, தேவனுடைய பிள்ளைகளான நமக்கு ஒப்பிட்டு என்ன பண்ண போறோம்னா ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். அப்போ முதலாவது தேனீக்களினுடைய வரலாறு குறித்து நம்ம பார்க்கலாங்க. தேனீக்களினுடைய வரலாறு குறித்து பார்க்கும்போது, அந்த தேன் கூடு, இந்த தேனீக்கள் கட்டுகிற தேன் கூடு பார்த்தீங்கன்னா பல அடுக்குகளாக இருக்குங்களாம். அதில் விசேஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 விதமான அடுக்குகள் சொல்கிறாங்க. அதில் மேல் அறை அப்படின்னு சொல்லி இருக்கும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ராணியின் அறை அப்படின்னு தனியாக இருக்கும். அடுத்து முதலாம் அறை அப்படின்னு இருக்கும். அப்புறம் 2ஆம் அறை அப்படின்னு சொல்லி விசேஷமாக பார்த்தீங்கன்னா 4 அடுக்குகள், பல அடுக்குகள் இருக்கும். அதில் விசேஷமாக 4 அடுக்குகள் இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய வரலாறு பார்க்கும்போது, முதல்ல இந்த தேன் பூச்சிகள்லாம் எங்கே தான் இருந்துச்சுன்னா காட்டில் தான் இருந்துச்சுங்க. ஆனால் இந்த காட்டில் இருந்த இந்த தேனீக்களை ஜனங்கள் அந்தந்த காலங்களில் பயன்படுத்திக்கிட்டு வந்திருந்தாலும், விசேஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேன் கூட்டம் மரப்பெட்டிகளில் தேன் கூடு போல செஞ்சு இந்த தேன்களை வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த முறையை யார் கொண்டு வந்தா, எப்போ கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் இந்த முறையை கொண்டு வந்தது ஆங்கிலேயர் தான். இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, காட்டில் தான் தேன் அங்கே கூடு கட்டி இருக்கும், இவங்க போவாங்க, அங்கே இருக்கிற தேனை எடுத்துக்கிட்டு இவங்க உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க.
ஆனால் இந்த ஆங்கிலேயர் தான் முதல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தேன் கூடு போலவே வீட்டில் மரப்பெட்டிகளில் ரெடி பண்ணி தேன் பூச்சியை வளர்க்கிற முறையை இந்த ஆங்கிலேயர் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வளர்ப்பு முறை முதல் எங்கே தான் ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் தான் முதல் இந்த தேனீயை வளர்க்கக்கூடிய முறை ஆரம்பிச்சிருக்கு. அதில் விசேஷமாக பார்க்கும்போது கிபி 1852 இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு இந்த ஆங்கிலேயர் போகும்போது இவங்க இந்த வளர்ப்பு முறையை அமெரிக்காவிலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு போய் அங்கே சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ தாங்க அமெரிக்காவில் தான் முதல் தேனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வியாபார பொருளாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது வரைக்கும் தேனை காட்டில் போய் எடுத்தோமா நம்ம சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்லி வாழ்ந்துருக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை மற்றவங்களுக்கு வியாபார பொருளாக அதை மாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் அமெரிக்காவை குறித்து ஒரு குறிப்புகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சுமார் 400 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தேனை வியாபாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்களாம். 2500 பேர் இதை பொழுதுபோக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வளர்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க இந்த தேன் பூச்சிகளை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேனுனால தேன் பூச்சியால் என்ன பயன் அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? தேன் பூச்சினால என்ன பிரதர் பயன்? அந்த தேன் கூட்டிலேருந்து தேன் கிடைக்கிது, இதானே அதனுடைய பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சரிதான். ஆனால் இது மட்டும் இல்லைங்க அதனுடைய பயன். இதனுடைய மிகப்பெரிய பயன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேன் மட்டும் இல்லைங்க, இது இன்னைக்கு விவசாயத்துக்கு இந்த தேன் பூச்சிகள் மிகப்பெரிய உதவியாக இருக்குங்களாம். எப்படி விவசாயத்துக்கு இந்த தேன் பூச்சிகள் உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தேன் பூச்சி போய் நம்ம சின்ன வயசில் பாடங்களில் படிச்சிருப்போம். இந்த தேன் பூச்சி என்ன பண்ணுதுன்னா போய் ஒரு பூவில் உட்காந்தி அதில் இருக்கிற தேனை உறிஞ்சும், மறுபடியும் இன்னொரு பூவில் போயிட்டு என்ன பண்ணுன்னா உட்காந்தி அந்த தேனை உறிஞ்சும். அப்போ இந்த தேன் பூச்சி மேலே ஒட்டிக்கும் என்னென்னா மகரந்த சேர்க்கை. கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி படித்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம இந்த காரியங்களை அங்கே இதில் பரீட்சையில் நம்ம வந்து எழுதியிருப்போம். ஆனால் இது பாருங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த தேன் பூச்சி போய் ஒரு பூவில் போய் உட்காந்தி அந்த தேனை எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு பூவில் உட்காரும்போது இந்த ஆண் பூவில் இருந்து என்ன பண்ணணும்னா அந்த மகரந்தம் பெண் பூவில் இருக்கிற போய் அந்த இதில் போய் இந்த மகரந்தம் ஒட்டும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே அந்த விளைச்சல், அந்த பூக்களினுடைய தானியங்களினுடைய விளைச்சல் என்ன ஆகுதுன்னா அங்கே அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் விவசாயத்துக்கு இந்த தேன் பூச்சிகள் ஒரு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை பாருங்கள், ஒரு இடத்துல இந்த விவசாயிகள் அறுவடை முடிஞ்ச பின்னாடி மறுபடி சாகுபடி பண்ணுறாங்கன்னு வைங்க. அப்படி சாகுபடி பண்ணும்போது இந்த இடத்துல விளைச்சல் நல்லா அதிகரிக்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை சுற்றிலும் தேன் கூடுகளை அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்பாடு பண்ணி வச்சுருவாங்களாம். அப்போ இந்த தேன் பூச்சிகள் எல்லாம் அங்கே என்ன பண்ணும் அந்த தோட்டத்தை சுற்றி வந்து கூடுகளில் வந்து இது இருக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இது என்ன பண்ணும் அங்கே இருக்கிற செடிகளில் போயிட்டு அந்த பூக்களில் உட்காந்து அங்கே இருக்கிற மகரந்த சேர்க்கை மூலமாக விளைச்சலையும் அதிகரிச்சிடும், கூட்டுக்கு வந்து தேனையும் சேர்த்து வச்சிருதுங்களா. இந்த விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பான லாபம் இந்த தேன் பூச்சினால கிடைச்சிருது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் விளைச்சலும் கிடைக்குது, விளைச்சலும் கிடைச்சிருது, இன்னொரு பக்கம் தேனுக்கு தேனும் கூட கிடைச்சிருது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்படி உபயோகமான காரியங்களை இந்த தேன் பூச்சிகள் அங்கே செய்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா தேன் பூச்சிகளை குறித்து அங்கே பார்க்குறோம். இதெல்லாமே நமக்கு பாடங்கள் அங்கே இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அப்போ பாருங்க, இப்படியா இந்த தேன் பூச்சிகள் பல வகைகளில் அந்த தேன் நமக்கு பார்க்கும்போது நிறைய மருத்துவ குணங்களுக்கு இந்த மருத்துவத்துக்கு இந்த தேன் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அதை நமக்கு ஏற்படுத்தி தயார் பண்ணி கொடுக்கறது இந்த தேன் பூச்சியினுடைய ஒரு வேலையாக இருக்குது. அது மாத்திரமல்ல, இப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த தேன் பூச்சிகள் இந்த சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா கொத்தா செத்துட்டு வருதுங்களாம், நிறைய செத்துட்டு வருதாமா. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும் நஷ்டம் விளைவிக்குது. ஏன் அப்படின்னா விவசாயம் என்ன ஆகுதுன்னா பாதிக்கப்படுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன் இந்த தேன் பூச்சிகள்லாம் இப்படி செத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் செஞ்சுருக்கிறாங்க, நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த தேன் பூச்சிகள் ஏன் சாகுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியலைங்களாம். ஆனால் கண்டுபிடிச்ச வரைக்கும் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த தேன் பூச்சிகளை என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 5-10 நாள் ஆகுதுன்னு வைங்களேன். அந்த மாதிரி நேரங்களில் இந்த தேன் பூச்சி என்ன பண்ணாது வெளியில் போக முடியாமல் அதுக்கு உணவு கிடைக்காம என்ன பண்ணுன்னா கஷ்டப்படும். அப்போ இந்த தேன் பூச்சி உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக தேனுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது இயற்கையாக பறந்து போய் ஒரு பூவில் உட்காந்து அந்த தேனை எடுத்து இது சாப்பிட்றதும் சேகரிக்கிறதும் இதனுடைய பழக்கம். அதுக்கு பதிலாக அந்த தேன் பூச்சிக்கு தேன் கிடைக்கலன்னு சொல்லி இவங்க சர்க்கரை பாகுவை ரெடி பண்ணி அதை ஊற்றிடுவாங்களாம்.
அப்போ இந்த தேன் பூச்சி அதை தேன் மாதிரி நினச்சி குடிச்சு என்ன ஆகுதுன்னா நிறைய தேன் பூச்சிகள் அங்கே மரிச்சிருது அப்படின்னு கூட பார்க்குறாங்க. சரியான காற்று, சரியான சாப்பாடு, இதுக்கு ஏற்ற சரியான வசதி சூழ்நிலைகள், அந்த ஃப்ரீனஸ் இல்லாததுனால இந்த தேன் பூச்சிகள் அப்படி இறந்து போகுதுங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த தேன் பூச்சிகள் சாகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பூச்செடிகளில் போய் இது உட்காந்து தேன் எடுக்க போகும்போது இந்த செடிகள் மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பூச்சி மருந்து தெளிச்சிருப்பாங்க. இது என்ன பண்ணுது, தேன் எடுக்க போகும்போது அந்த பூச்சி மருந்தையும் இது என்ன பண்ணிடுதுன்னா ஒரு சில நேரங்களில் அதையும் இது என்ன பண்ணுதுன்னா சாப்பிடக்கூடிய அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே வந்துடுது. அந்த பூச்சி மருந்தில் இருக்கிற விஷத்தன்மை என்ன பண்ணிடுதுன்னா இந்த தேன் பூச்சிகளை கொன்னுருது அப்படின்னு கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, சரியான காரணம் என்னங்கிறத இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட $10,000 $20,000 வரைக்கும் செலவு பண்ணிட்டாங்களாம் ஆராய்ச்சி பண்ணி தேன் பூச்சிகள் ஏன் இப்படி சாகுது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பதில் கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்படி தேன் பூச்சிகள் செத்துக்கிட்டே இருந்தால் வருகிற நாட்களில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா முழுவதும், அதாவது இந்த தேன் பூச்சி இறக்குறது இது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே விளையக்கூடிய அந்த கோதுமை விளைச்சலே இல்லாமல் போகக்கூடிய ஒரு பஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு கூட அந்த ஆராய்ச்சியாளர்கள் பயப்படுறாங்க அப்படிங்கிறது கூட ஒரு கருத்தாக இருக்குது. இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தேன் பூச்சை குறித்து நம்ம பெற்றுக்கொண்ட வரலாறு. இது முதலாவது காட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் வளர்க்குற முறையை ஆங்கிலேயர் தான் கொண்டு வந்தாங்க, இங்கிலாந்தில் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு இந்த முறை அங்கே போச்சு. அதுக்கப்புறம் தான் தேனை வியாபார பொருளாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. தேன் மட்டும் தேன் பூச்சிகளினுடைய காரியமாக இல்லை, விவசாயத்துக்கும் மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இந்த தேன் பூச்சிகள் அங்கே இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இதனுடைய மரணம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுதான் தேன் பூச்சி குறித்த சுருக்கமான ஒரு வரலாறு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த தேன் பூச்சியில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது முக்கியமாக இந்த தேன் பூச்சியில் பார்த்தீங்கன்னா 3 வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது ராணி தேனி. அந்த தேன் பூச்சிகளில் ராணி தேனி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கார தேனி. இதுதான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம், எல்லா இடத்துலையும் அப்படியே மொச்சிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. இந்த வேலைக்கார தேனீக்களை அதிகமாக பார்த்துருப்போம். ஒரு தேனி இருக்குது, அதுதான் ஆண் தேனி, அதாவது ராஜா அப்படின்னு இதுக்கு பேர். சரிங்களா, இந்த 3 தேனீகள் தான் அந்த தேன் கூட்டில் விசேஷமாக இருக்கக்கூடியது. ஒன்று ராணி தேனி, இன்னொன்று வேலைக்கார தேனீக்கள், இது நிறையா இருக்கும். அடுத்து ஆண் தேனி, இது ஒன்று இருக்கும். அப்போ ராணி தேனி ஒன்று இருக்கும், வேலைக்கார தேனீக்கள் ஈக்கள் அது நிறையா இருக்கும், அடுத்து ஆண் தேனி இது இருக்கும். இப்போ இது 3ஓட சுபாவம் என்ன, இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அப்புறம் இதில் நமக்குரிய பாடங்களை நம்ம பார்க்கலாம். அப்போ முதலாவது ராணி தேனி, இது அந்த கூட்டில் இருக்கும். இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த ராணி தேனியை குறித்து நம்ம பார்க்கும்போது தேனீக்களிலேயே மிக மிக முக்கியமானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ராணி தேனி தான். ராணி தேனி தான் அந்த தேன் பூச்சிகள்லே ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஏன் அப்படின்னா இந்த ராணி தேனியை நம்பி தான் அந்த தேன் கூடே இருக்குங்க. அந்த கூடே அந்த ராணி தேனியை நம்பி தான் இருக்குது. ராணி தேனி மட்டும் இல்லைன்னா கூடே அங்கே இருக்காது. நம்ம ஒரு சில இடங்களில் பார்ப்போம் பாருங்கள், அப்படியே அந்த கூடு மட்டும் தொங்கிட்டு இருக்கும், அதில் எந்த விதமான தேன் பூச்சிகள் எதுவுமே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராணி தேனி அந்த கூட்டில் இருக்கிற வரைக்கும் தான் தேன் பூச்சிகள் அந்த பூச்சிகள்லாம் அங்கே இருக்கும். அதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணி தேனி அந்த கூட்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா இந்த தேனீக்கள் வேலைக்கார தேனீக்கள் எல்லாமே என்ன பண்ணிடும்னா அந்த கூட்டை விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்போ ராணி தேனி தான் அந்த கூட்டுக்கே எல்லாமா இருக்குது. இதுக்குன்னு தனியாக ஒரு அறை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அறையில் மட்டும்தான் குயின் சேம்பர் அப்படின்னு பேர். இதில் தான் இந்த ராணி தேனி என்ன பண்ணுன்னா தங்கும். எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும் ராணி தேனி அந்த அறையில் மட்டும்தான் தங்கும் அப்படின்னு கூட பார்க்குறோம். இந்த ராணி தேனி இருக்கிற கூட்டில் மட்டும்தான் மற்ற ஈக்கள் இருக்கும் அப்படின்னு கூட பார்க்குறோம். இப்போ பாருங்கள், ஒரு கூட்டில் இருந்து இந்த வேலைக்கார தேனீக்கள் எல்லாம் அந்த தேனை சேகரிக்கிறதுக்காக வெளியே போகும் இல்லைங்களா. அப்படி போயிட்டு எப்படி சரியாக அந்த கூட்டை கண்டுபிடிச்சி அங்கே வருது? பல மைல் தூரம் போகுங்களாமா. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 மைல் தூரம் வரைக்கும் போகுமாமா. 20 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போய் பூக்களில் இருக்கிற தேனை உறிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுன்னா இந்த தேனீக்கள் அதனுடைய கூட்டுக்கு வருமா.
எப்படி இதனால சரியா அந்த கூட்டுக்கு கரெக்டா வர முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ராணி தேனி மேல ஒரு வாசனை இருக்குங்களாம். இந்த வாசனைய வச்சு தான் பாருங்க அந்த வேலைக்கார தேனீக்கள் அவ்வளோ தூரம் போனாலும் சரியா என்ன பண்ணும்னா, அதனுடைய கூட்டுக்கு கரெக்ட்டா வந்து சேர்ந்துரும் அப்படின்னு கூட பார்க்குறோம். ஒரு சமயம் அந்த கூட்டுல இருக்கிற ராணி தேனீய கொன்னுட்டாங்கன்னு வைங்களேன், மத்த ஈக்கள் எல்லாமே என்ன பண்ணிரும்னா செத்துருங்களாம். ஏன் அது சாகணும்? நம்ம கேள்வி கேட்கலாம். ஏன் பிரதர் அந்த ராணி தேனீ செத்தா என்ன? இந்த ஈக்கள்லாம் சேர்ந்து அந்த கூட்டுல இருக்கலாம் தானே? இல்ல வேற ஒரு கூட்டுல இருக்கிற ராணி தேனீயோட போயிட்டு இந்த தேனீக்கள்லாம் போய் சேர்ந்துக்கலாம் தானே அப்படின்னு நினைச்சோம்னா, மத்த ஈக்கள் இருக்கிற கூட்டுக்கு மத்த ராணி தேனீ இருக்கிற கூட்டுக்கு இந்த ராணி தேனீ செத்துருச்சுன்னு சொல்லி இந்த தேனீக்கெல்லாம் போச்சுன்னு வைங்களேன், அதுங்க என்ன பண்ணாதுன்னா சேர்த்துக்காதுங்களாம் இதுங்கள. இதுங்கள உள்ளேயே அது சேர்க்காதாம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ராணி தேனீ இது எந்த குஞ்சுகளை பொரிக்குதோ இதுதான் தனி கூடா தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு கூட பார்க்குறோம். இந்த ராணி தேனியை குறித்து சொல்லும்போது இது பார்க்குற மற்ற தேனியை காட்டிலும் சற்று நீளமாக மஞ்சள் கலரில் இந்த ராணி தேனி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராணி தேனி தான் முட்டைகளை இடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3000 முட்டைகள் கூட இடுங்களாம். இதுதான் இந்த ராணி தேனியுடைய ஒரு சுபாவமாக நம்ம பார்க்குறோம். அப்போ முதலாவது ராணி தேனியை குறித்து நம்ம பார்த்துட்டோம். இதுதான் கூடு, இதை நம்பித்தான் அந்த கூடே இருக்குது. இதுதான் அந்த ராணி தேனி தான் அந்த கூட்டுக்கு எல்லாம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இந்த ராணி தேனிக்கிட்ட இருந்து வருகிற வாசனையை வச்சு தான் மற்ற ஈக்களெல்லாம் வெளியில் போனால் கூட அந்த கூட்டுக்கு சரியாக வந்துடும். ராணி தேனி செத்துச்சு, அந்த கூடும் காலி, அந்த கூட்டில் இருக்கிற ஈக்களும் காலி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கார தேனீக்கள் இதனுடைய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கார தேனீக்கள் தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. என்னன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் வரைக்கும் இது போய் என்ன பண்ணுன்னா பூக்களில் இருக்கிற தேனை உறிஞ்சிட்டு வந்து என்ன பண்ணுன்னா அங்கே கூட்டுக்கு கொண்டு வரும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். எப்போ இது தேன் சேகரிக்கிறதுக்கு புறப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரியன் உதிக்கிற அந்த நேரத்திலேயே என்ன பண்ணிடும்னா இது கிளம்பிடுங்களாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுக்கு 3-4 தடவை வந்து தேனை எடுத்துக்கிட்டு வந்து அந்த கூட்டில் வந்து 3-4 தடவை கொண்டு வந்து என்ன பண்ணிடும்னா அங்கே சேர்த்துட்டு போயிடுங்களாம். இந்த தேனீக்களை காலையில் 6 மணி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் எந்திரிங்க, எல்லாரும் போய் தேனை சேகரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி யாரும் இதுங்களை தட்டி எழுப்புறதான் இல்லைங்களாம். இதுங்களே என்ன பண்ணிருமா உற்சாகமாக கிளம்பி இதுங்களே போய் என்ன பண்ணிடும்னா தேனை சேகரிச்சுக்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அதிகாரியோ தலைவனோ யாருமே என்னன்னா அங்கே கிடையாது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போகும்போது தனியாவெல்லாம் போகாது, குரூப்பாக தான் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் இது போகுங்களாம். அப்படி போகும்போது ஒரு பக்கம் தேனீக்கள் ஒரு குரூப் போகுது, ஆனால் அந்த பக்கம் பூக்களே இல்லை, தேன் இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு குரூப் தேனீக்கள் போகுது, அங்கே நல்லா பூக்கள் இருக்குது, தேன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த தேனீக்கள் என்ன பண்ணுமா, அந்த தேனீக்களை பார்த்து இதுங்க என்ன பண்ணுமா சூரியனை பார்த்து ஒரு டான்ஸ் ஆடுங்களாம். அதாவது ஒரு சங்கேத பாசை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி இந்த தேனீக்கள் என்ன பண்ணுன்னா அந்த தேனீக்கள் கிட்ட இங்கே தேன் இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்கு என்ன பண்ணுமா சூரியனை பார்த்து ஒரு டான்ஸ் ஆடுமா. இதுக்கு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது லாங்குவேஜ் டான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுன்னா ஒரு டான்ஸ் ஆடி அந்த தேனீக்களை எல்லாம் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்படி என்ன பண்ணுன்னா இது போய் அந்த தேனை சேகரிச்சுட்டு வந்து ஏனோ தானோன்னெலாம் வைக்காதுங்களாம். ரொம்ப பத்திரமா அந்த கூட்டில் கொண்டு வந்து ரொம்ப ஞானமான முறையில் என்ன பண்ணுன்னா அந்த தேனை அங்கே சேகரித்து வைக்கும் அப்படின்னு கூட இந்த வேலைக்கார தேனீகளுடைய வேலைகளை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேன் கூட்ட இந்த வேலைக்கார தேனீகள் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்களாம். ரொம்ப சுத்தமாக இருக்குமாமா. ஒரு சமயம் இந்த தேனுக்கு ஆசைப்பட்ட ஏதாவது எறும்புகள் அந்த பக்கம் வந்துருச்சுன்னு வைங்களே, அந்த எறும்புகளை அது கொன்னுரும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணி தேனி ஒரு நாளைக்கு 3000 குஞ்சுகளை பொரிக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த குஞ்சுகளை பொரித்த உடனே அதுக்கு தேன் கொடுக்கறது, அதை பராமரிக்கிறது கிட்டத்தட்ட 16 இருந்து 24 நாட்கள் இந்த தேன் குஞ்சுகளை அந்த தேனீக்களை அந்த குஞ்சுகளை வந்து பராமரிக்கிறது வந்து இந்த வேலைக்கார தேனீகள் தான் அங்கே பராமரிக்கும். அது அதனுடைய வேலை அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேன் பூச்சியை வளர்க்குறாங்க இல்லைங்களா, அவங்களோட பார்த்தீங்கன்னா இந்த தேனீக்கள் வந்து நல்லா பழகிருங்களாம். அதுக்கு தெரியுமா இவர் நம்ம ஆள் அப்படின்னு நல்லா தெரியுமா. நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், இந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த பூக்கடை கிட்டலாம் போனீங்கன்னா இந்த தேன் பூச்சிகள் பாருங்கள் மொச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற ஆளை பாருங்கள் ஒன்றுமே கடிக்காது. நம்மளே ரொம்ப ஆச்சரியப்படுவோம், நமக்கு பயமாக இருக்கும் அந்த இடத்துக்கிட்ட போகும்போது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்னங்க தேன் பூச்சி இப்படி சுற்றிட்டு இருக்குது பயம் இல்லைங்களான்னா அதெல்லாம் ஒன்றும் கடிக்காதுங்க.
நானே என்கிட்டயே சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, அதுக்கு அவங்களோட என்ன ஆகிடுதுன்னா, ஒரு பழக்கம் அங்கே வந்து என்ன ஆகிடுதுன்னா உருவாயிடுது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அடுத்து இந்த தேனீக்களில் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ராணி தேனி, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரையுமே கொட்டாதுங்களாம். இந்த கொட்டுறது இந்த வேலையெல்லாம் எது பண்ணுன்னா, இந்த வேலைக்கார தேனீகள் தான் பண்ணுமா. ராணி தேனி யாரையுமே கொட்டாது அப்படிங்கிறாங்க. இந்த வேலைக்கார தேனீகள் தான் என்னன்னா, அந்த பகைவர்களை என்ன பண்ணுன்னா, பகைவர்களாக தோன்றவங்களை இது என்ன பண்ணுன்னா கொட்டும். அது இந்த வேலைக்கார தேனீகளுக்கே இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் கொட்டிச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேன் பூச்சியும் கூட இறந்துருங்களாம். எந்த தேன் பூச்சி யாரை கொட்டுனாலும் அதுக்கப்புறம் இந்த தேன் பூச்சி கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும்னா இறந்துரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தான் தலைவர் யாருன்னா சோம்பேறி ஈ. இந்த ஆண் தேனி இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி சோம்பேறியான ஈ எதுவுமே கிடையாதுங்களாம். இதனுடைய வேலை என்ன, அது இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தான் அந்த ஆண் தேனி வந்து அங்கே பயன்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையும் இது செய்யாதான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேன் குடிக்கிறது, உறங்குறது, இது மட்டும்தான் இதனுடைய வேலை. எப்படி அந்த ராணி தேனிக்கிட்ட இருந்து ஒரு வாசனை வீசுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுகிட்ட இருந்து எந்த வாசனையும் வீசாதான். இந்த ஆண் தேனி வந்து ஒரு வேலை செய்யாது. அதான் இந்த உலக வழக்கத்தில் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, திங்கிறது, தங்குறது, தூங்குறதும்பாங்க. அது மாதிரி சாப்பிட்றது, அப்புறம் நல்லா அங்கே உட்கார்ந்து இருக்கிறது, நல்லா தூங்குறது. இது 3 தவிர இந்த ஆண் தேனி ஒரு வேலையும் செய்யாதான். அப்படி செய்யாமல் இருக்கேன்னு சொல்லி இந்த வேலைக்கார தேனிகள் அப்படி அலையுதானே. ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை வந்து கூட்டுக்கு வந்துட்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது சைடில் இந்த ஆண் தேனியை பார்த்தா இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு, இவங்க கொண்டு வந்து கொடுக்குற தேனை நல்லா குடிச்சிட்டு நல்லா தூங்குற வேலை மட்டும் இவர் செஞ்சிட்டு இருப்பார் இல்லைங்களா. அதை பார்த்து இந்த வேலைக்கார தேனீக்கள் ஒருபோதும் என்ன பண்ணாதான் குறை சொல்லாதுங்களாம். நாங்கள் கஷ்டப்பட்டு அலைஞ்சி திரிஞ்சு நாங்கள் தேனை கொண்டு வந்து வைக்கிறோம், இந்த ஆண் தேனி மட்டும் பாரு நல்லா சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அதை குறை சொல்லாதுங்களாம். அது மேலே கோவப்படாதான், அது மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணாதான், அதை டிஸ்டர்பு கூட பண்ணாதுங்களாம். பேசாமல் அப்படியே விட்டுருமா. அதான் இந்த வேலைக்கார தேனிகளுடைய ஒரு சுபாவம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் தேனீக்களினுடைய வரலாறும் வகைகளும். இதைத்தான் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டது தேனீக்கள் எப்படி அவங்க காட்டில் இருந்துச்சு, அது எப்படி நடைமுறைக்கு, அதாவது எப்படி வளர்க்கிற முறையில் அதை கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க, அது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுது, இப்படி இதை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். தேன் பூச்சிகளின் வரலாறு பார்த்துட்டோம், அதனுடைய வகைகள் பார்த்துட்டோம், ராணி தேனியினுடைய தன்மை என்ன, அதை நம்பி தான் அந்த கூடே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம், வேலைக்கார தேனீகளினுடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அடுத்து ஆண் தேனியினுடைய தன்மைகள். இதில் ரொம்ப இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண் தேனி தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரமாக அங்கே இருக்கிறாரு. ஒரு வேலை செய்ய மாட்டார், அமைதியாக வருவார், நல்லா சாப்பிடுவார் தேனை, நல்லா தங்குவார், தூங்குவார். இதுதான் அவருடைய வேலை. சரிங்களா. அப்போ தேன் பூச்சியை பற்றி ஒரு அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு சமயம் இதை விட எங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் போய் ரிசர்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தேன் பூச்சை குறித்த காரியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இது நமக்கு போதுமானதாக இருக்குது. இதை வைத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்குரிய பாடம், இந்த தேனீக்கள் மூலமாக நாம் என்ன காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பார்க்க போகிறோம். அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், இந்த தேனீக்களை என்ன பண்ணியிருக்கோம், 3 பிரிவாக பிரிச்சிருக்கோம். ராணி தேனி, அடுத்து வேலைக்கார தேனீகள், அடுத்து ஆண் தேனி. இப்போ இந்த ராணி தேனி இது எதை அடையாளப்படுத்துது, இதில் நமக்குரிய பாடங்கள் என்ன. அடுத்து வேலைக்கார தேனி, அதனுடைய சுபாவம், அதன் மூலம் நமக்குரிய பாடங்கள். ஆண் தேனி, அதனுடைய சுபாவம், அதில் இருந்து நமக்குரிய பாடங்கள். இதைத்தான் நம்ம இப்போ பார்த்து முடிக்கலாம். அப்போ முதலாவது ராணி தேனி. இந்த ராணி தேனி எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே அதனுடைய சுபாவம் பார்த்துட்டோம். அதை நம்பித்தான் அந்த கூடே இருக்குது. அது இல்லைன்னா கூடே அழிஞ்சிரும். ஒரு சமயம் அந்த ராணி தேனி இல்லை அப்படின்னா இந்த தேன் பூச்சிகளே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு ஆளாயிடும். அப்போ இந்த ராணி தேனி எதை அடையாளப்படுத்துதுன்னா, இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே அடையாளப்படுத்துது அப்படின்னு கூட பார்க்குறோம். இந்த ராணி தேனியை நம்பி தான் கூடே இருக்குது அப்படின்னா, அந்த கூடு எதை அடையாளப்படுத்துதுன்னா சபையை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் சபையே இல்லை. அவர் எங்கே இருக்கிறாரோ அதுதான் சபை. நமக்கு தெரியும், ஒரு கட்டடம் வந்து என்ன கிடையாதுங்க, சபை கிடையாது. நம்ம 2 பேர் 3 பேர் அப்படி கூடுறோமா, அப்படி கூடும்போது அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா, அதுதான் சபை. 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அப்போ அதுதான் சபை அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ சபையினுடைய மூளைக்கல், தலைக்கல், அஸ்திபாரக்கல் எல்லாமே யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் அடையாளப்படுத்துது இந்த ராணி தேனி.
ராணி தேனி இல்லைன்னா மற்ற ஈக்கள் எல்லாமே அங்கே இறந்துரும் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உறவு, அவருடைய ஐக்கியம் நமக்கு இல்லை அப்படின்னா நாமளும் கூட இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில், இந்த புது சிருஷ்டி, அந்த புது சிந்தையில் நம்ம என்ன ஆகிடுவோம்னா இறந்துடுவோம் அப்படிங்கிறது தான் அது அங்கே அடையாளப்படுத்துது. அதனால தான் பேதுரு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களா? அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்கள்னா பேதுரு அங்கே ஒரு அருமையான வார்த்தை சொல்லுவார், யாருக்கிட்ட நாங்கள் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படிம்பாருங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நித்தியமாக ஜீவனோடு இருக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான், அவருடைய வார்த்தைகள் தான் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது அந்த ராணி தேனி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. இந்த ராணி தேனி என்னத்தை கட்டளையிடுதோ அந்த காரியங்களை தான் இந்த வேலைக்கார தேனீக்கள் அங்கே செய்யும் அப்படின்னு கூட பார்க்குறோம். ஒரு சமயம் ராணி தேனி கூடு மாறணும்னு நினச்சிச்சின்னா, அது எங்கே போகணும்னு ஆசைப்பட்டுச்சுனாலோ அந்த இடத்துக்கு எல்லா வேலைக்கார தேனீகளும் என்ன ஆயிடுங்க, போயிடும். ஒரு சமயம் இந்த கூட்டில் ராணி தேனி இருந்துட்டு இருக்குது, ஒரு சமயம் சூழ்நிலை சரியில்லை, இப்போ ராணி தேனி என்ன பண்ணிருச்சுன்னா வேறொரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சுன்னு வைங்களே, உடனே ஒட்டுமொத்த வேலைக்கார தேனீக்களும் என்ன தெரியுங்களா பண்ணிருமா, ராணி தேனியோடையே கூட போயிடும். இது இங்கே நல்ல சௌகரியமாக இருக்குது. ராணி தேனி, நீ போகிறதுனா போ, நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறோம், நீ போகிறதுனா போய்க்கோன்னு சொல்லாதுங்களாம். ராணி தேனி இருக்கிற இடத்துல தான் இந்த மற்ற வேலைக்கார தேனீக்களும் அங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபை வகுப்பாரும் இப்படித்தான் இருப்பாங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் சபை வகுப்பாரும் அங்கே இருப்பாங்க. வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்துதல் 14:4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, ராணி தேனி எங்க இருக்குமோ அங்கதான் வேலைக்கார தேனிகள் இருக்கும். இங்க நம்ம பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அப்ப இதுதான் நம்ம பார்க்கிறோம் இந்த ராணி தேனியினுடைய சுபாவம். அப்ப ராணி தேனிக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ராணி தேனி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதை நம்பித்தான் கூட இருக்குது. அது போலதான் நமக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்பிதான் சபை வகுப்பாரே இருக்கிறோம் அப்படின்னு கூட பார்க்கிறோம். இப்ப அடுத்ததை நம்ம பார்க்கிறோம், வேலைக்கார தேனீக்கள். இந்த வேலைக்கார தேனீக்கள் பார்த்தீங்கன்னா சைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். சரிங்களா? சின்ன ஈதான், ரொம்ப அற்பமான ஈதான். சரிங்களா? இது போல தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில் இன்னைக்கு சபை வகுப்பார் இருப்பாங்க. சபை வகுப்பார் மற்றவர்களுடைய பார்வையில் ரொம்ப அற்பமானவங்களாக தான் இருப்பாங்க. அதனால தான் அருமையான பேர், பயப்படாதே சிறுமந்தையே அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு உண்மையாய் நாம் சபை வகுப்பாராக இந்த உலகத்தில் ஜீவிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளையும் கூட எப்படி தான் பார்ப்பாங்கன்னா, எல்லாரும் ரொம்ப அற்பமாக தான் பார்ப்பாங்க. அநேகரால் வெறுக்கப்படக்கூடியவங்களா, ஒடுக்கப்படக்கூடியவங்களா தான் நாம் இருப்போம். அது நம்மளுடைய மாம்ச பிரகாரமான காரியத்தில் சோர்வை உண்டாக்கும். அதே நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், இதுதான் இந்த அழைப்புக்குள்ளே நம்ம இருக்கிறதுக்கு சரியான ஒரு அடையாளமாக இருக்குது. ஒரு சமயம் நம்ம தவறு செஞ்சு மற்றவங்க வெறுக்கிறாங்கன்னா அதன் அர்த்தம் சொல்லுங்க, நாம் நன்மை செஞ்சு தீமை வாங்கணும். நம்ம நல்லது நினைப்போம், அதை கெட்டதாக பார்ப்பாங்க. நம்ம ஒருத்தருக்கு நல்லது செஞ்சுருப்போம், அதுக்கு பதிலாக அந்த நன்றியை கொஞ்சம் கூட நினைக்காம பதிலுக்கு நமக்கு தீமை செய்வாங்க பாருங்க. அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப துக்கமாகும். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ரொம்ப நம்ம சந்தோஷப்படணும் அந்த நேரத்தில். ஏன் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதை தேவன் அனுமதிக்கிறார். ஏன்னா நம்மளுடைய சுயம் சாகணும் அப்படின்னா இதைத்தான் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே ஒரு வழிமுறையாக அங்கே வச்சிருக்கிறார். அப்போ ஒருபோதும் என்ன ஆகிடக்கூடாதுன்னா, இவ்வளவு இவங்களுக்கு நன்மைகள் செஞ்சேனே, ஆனால் இவங்க இப்படி எனக்கு அதுக்கு விரோதமாக செயல்படுறாங்களேன்னு கசப்பு உணர்வுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம ஆண்டவரை தான் பார்க்கணும். அவரை பாருங்க, இந்த பூமியில் எல்லாருக்கும் எவ்வளோ நன்மைகள் செய்கிறார். ஆனால் அவருக்கு எல்லாரும் நன்மைகள் திருப்பி செய்கிறோமா? நம்ம ஃபஸ்ட்டு செய்கிறோமா? இவ்வளவு தெரிஞ்சிருக்கோம், நம்ம எல்லா விதத்துலையும் ஆண்டவருக்கு நன்றி உணர்வோடு நடந்துக்கிறோமா? அப்போ நம்மளே அப்படி நடந்துக்கிறது இல்லை. அப்போ இந்த உலகத்தாரை எடுத்துக்கோங்க, அவரை யாருன்னே தெரியாமல் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவர் செய்கிற நன்மைகளுக்கெல்லாம் சாத்தானையும் விழுந்து போன தூதர்களையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பெருமை பாராட்டி வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனால தேவன் சோர்ந்து போயிடுறாரா?
துக்கப்பட்டுறாரா? இவ்வளவு இவங்களுக்கு நன்மை செய்கிறேன், ஆனால் இவங்க போய் வேற ஒரு விக்கிரகங்களை போயிட்டு இவங்க மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு நான் செஞ்ச நன்மைக்குன்னு சொல்லி சோர்ந்து போயிடுறாருங்களா? அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா, அந்த சுபாவத்துக்கு போகணும்னா நம்மளும் கூட என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்றவங்கனால வெறுக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது, நாம் செஞ்ச நன்மைக்கு பதிலாக அவங்க நமக்கு துரோகம் பண்ணும்போது நம்மளும் கூட தேவனுக்கிட்ட கிருபை கேட்கணும். அப்பா என்னால் முடியலப்பா, என்னால் அவங்களுக்கு செஞ்ச அந்த நன்மைகளை மறக்க முடியலை, எனக்கு இப்படி தீமை செய்கிறாங்களேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என் மனநிலையை மாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, உங்கள் அந்த சுபாவத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்போ பாருங்கள், இந்த வேலைக்கார தேனி ரொம்ப அற்பமாக இருந்தாலும் இதுதான் அங்கே ஒரு மிகப்பெரிய வேலைகளை அங்கே செய்யக்கூடியதாக இருந்துச்சு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராணி தேனி போடுகிற அந்த குஞ்சுகள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தேன் ஊட்டுகிற வேலையை இந்த வேலைக்கார தேனீக்கள் தான் செய்யும். ராணி தேனி செய்கிறது இல்லைங்க. அது வந்து என்ன பண்ணுது, அந்த குஞ்சுகளை பெற்றெடுத்தது. ஆனால் அதை பராமரிக்கிற வேலையை யார் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கார தேனீக்கள் தான் அங்கே செய்யுது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, இன்னைக்கு புதிதாய் சத்தியத்துக்குள்ளே வர்றவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தான் போதிக்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்னைக்கு அவங்க சத்தியம் கேட்டு அநேகர் இந்த சத்தியத்துக்குள்ளே வரலாம், ஆனால் அவங்களுக்கு போதிக்கக்கூடிய வேலையை யார் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சத்தியத்தில் வந்திருக்கோம் இல்லைங்களா, நாம தான் போதிக்கக்கூடியவங்களா இருக்கணும். போதிக்கிறதுங்கும் போது எடுத்து வச்சு சப்ஜெக்ட் பேசுறது அது பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஏன்னா அதை யார் வேணாலும் செஞ்சிடலாம். ஆனால் ரொம்ப போதிக்கக்கூடியதில் முக்கியமான ஒரு வகை இருக்குது. என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை முறை. புதுசாக ஒருத்தர் சத்தியம் கேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் சபைக்கு நாங்கள் வந்துட்டோங்க, எத்தனை மணிக்குங்க ஆராதனை அப்படின்னு கேட்டால் 9 மணி அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்குவோம், இல்லைனா 10 மணி அப்படின்னு சொல்கிறோன்னா அவங்க எத்தனை மணிக்கு ஃபஸ்ட்டு வருவாங்க தெரியுங்களா? அந்த ஒரு பயத்தோட நடுக்கத்தோட 10 மணிக்கு நம்ம சர்வீஸ் ஆரம்பிக்கிறோன்னா 9:45 9:30 வந்துடுவாங்க. ஆனால் ஏற்கனவே சத்தியத்தில் இருக்கிற நாம் எத்தனை மணிக்கு வருவோம் தெரியுங்களா? 10:30 மணி 10:45 அப்படின்னு வருவோம். இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன விதமான போதனையை கற்றுக் கொடுக்குறோம்? நாங்கள் 10 மணி சொல்லுவோம் பிரதர், ஆனால் 10 மணிக்கு நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம், 10:15 10:30 ஆகும், இல்லைனா 11 மணி கூட ஆகும். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நாங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு 1/2 hour 1 hour நீங்கள் கழித்து நீங்கள் வந்துக்கங்க. இல்லை ஒரு சமயம் அப்படியே ஆரம்பித்தாலும் உடனே வரணுங்கிற அவசியம் இல்லை, மெதுவாக வந்தாலும் அது தப்பு கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாருங்கள், எப்படிப்பட்ட போதனை. நம்ம அதை வேணும்னு செய்கிறதில்ல, நம்ம அப்படி அவங்கள இது பண்ணணும்னு நம்ம செய்கிறதில்ல, எதேச்சியாக ஒரு சில நேரங்களில் நம்ம அப்படி நடந்துருவோம். ஆனால் அது அவங்கள என்ன தெரியுங்களா பண்ணிடும், ஒரு தவறான வழிநடத்துதலுக்குள்ளே அங்கே கொண்டு போயிடும். டைம் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன், மற்ற நம்முடைய வாயின் வார்த்தைகளாக இருக்கட்டும், நம்ம செயல்படுகிற விதங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் நம்ம யோசித்து பார்த்துக்கணும். நம்மளை நாமளே தற்பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். நான் செயல்படுகிற விதம் சபைக்கு வருகிற மற்ற சகோதர சகோதரிகளுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குதா, இல்லை அவங்க பக்தி விருத்தியில் குறைஞ்சி போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குதாங்கிறத நாமளே என்ன பண்ணிக்கணும்னா பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். இப்போ பார்க்குறோம், அந்த குஞ்சுகளுக்கு தேன் ஊட்டுகிறது வேலைக்கார தேனீக்கள். அதே போல் புதுசாக சத்தியத்துக்குள்ளே வரவங்களுக்கு நாம் தான் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை போதனையாக அங்கே காமிக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கார தேனீக்கள் இருக்கு இல்லைங்களா, இது பல இடங்களுக்கு போய் என்ன பண்ணுதுங்க, பூக்களில் உட்காந்தி அந்த தேனை உறிஞ்சிட்டு வரும் இல்லைங்களா. அப்படி பூக்களில் போய் போது ஒரு சில நேரங்களில் என்ன ஆபத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பூக்கள்ல இருந்துருங்களாம் ஒரு சில பூச்சி மருந்துகள். இந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சு வச்சிருவாங்க இல்லைங்களா. இது அந்த பூவில் போய் உட்கார்ந்த உடனே அதில் இருக்கிற அந்த மருந்துகள் என்ன பண்ணிடும்னா இந்த தேன் பூச்சியை பாதிச்சிருமா. பாதித்த உடனே என்ன ஆகிடும்னா, ஏற்கனவே நம்ம சொன்னோம், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இந்த தேன்பூச்சி 20 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டு போகும். இது அவ்வளவு சரியாக அதோட கூட்டுக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ராணி தேனியினுடைய வாசனை. அந்த வாசனையை இது அந்த அளவுக்கு இழுத்து வச்சிருக்கும், அதே மாதிரி கரெக்டாக போய் சேர்ந்துடும். இந்த பூக்களில் வந்து உட்காரும்போது இந்த பூச்சி மருந்து அடிச்சிருக்கும் போது இதில் வந்து இது உட்கார்ந்துருச்சுன்னா உடனே என்ன ஆகிடும்னா அந்த ராணி தேனியினுடைய வாசனை இதை விட்டு போயிடுமா, அந்த மருந்தோட வாசனை வந்து இதை பாதிக்க ஆரம்பிச்சிருங்களாம். அதனால என்ன பண்ணிடும்னா அந்த பூவை விட்டு வெளியில் வந்தால் கூட தன்னுடைய கூட்டுக்கு போகிறத இது மறந்துடும். ஏன்னா அந்த வாசனை இருந்தால் தானே போக முடியும். ஆனால் இப்போ என்ன ஆகிடுது, அந்த வாசனை இதை விட்டு போயிட்டதுனால இது தன்னுடைய கூட்டுக்கு திரும்ப போக முடியாமல் அந்த கூட்டை மறந்துட்டு ரொம்ப தவிக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளே போயிடுமா. இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளும் கூட எல்லாரும் ஒரு வேலை செஞ்சு இந்த ஊழியங்களை செய்யக்கூடியவங்களாகவும் அநேக காரியங்களை செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கிறோம். இப்போ நம்ம உலகத்துக்குள்ளே தான் அதிகமாக நம்ம இருக்கிறோம்.
இல்லைங்களா? நம்ம இந்த மாதிரி ஐக்கியத்தில் கூடுறது வந்து ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில மணி நேரங்கள், இல்லைங்களா? ஆனால் மற்ற நேரங்கள்லாம் நம்ம எங்கே தான் இருக்கிறோம்? இந்த உலகத்துக்குள்ளே தான் நம்ம போகிறோம், உலக காரியங்களில் தான் மூழ்கிறோம், உலக வேலைகளில் தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அது என்ன தெரியுங்களா பண்ணிரும், நம்மளை கிறிஸ்துவை விட்டே விலக வைக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளே போயிடும். ஒரு சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம உடன்படிக்கை செஞ்சதையே மறந்தவர்களாக கூட நம்ம என்ன ஆகிடுவோம்னா, செயல்படக்கூடியவங்களா, பேசக்கூடியவங்களா, வாழக்கூடியவங்களா மாறிடுவோம். ஒரு சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கூட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தாங்கிறதையே மற்றவங்க சொல்லித்தான் ஞாபகப்படுத்த வேண்டிய அளவுக்கு ஆயிடுங்க. அந்த அளவுக்குலாம் போயிடுற சகோதர சகோதரிகள் கூட இருக்கிறாங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருபோதும் நம்ம அப்படி இருந்துடக்கூடாது. உலகத்துக்குள்ளே போனால் நம்ம அடிக்கடி சொல்கிற உதாரணம் ரப்பர் பேண்டு தான். இந்த ரப்பர் பேண்டை இழுத்தீங்கன்னா விரியும், விட்டிங்கன்னா அதோட இயல்பு தன்மைக்கு வந்துடும். அப்போ நம்ம ஒரு உலகத்துக்குள்ளே போகணும், உலக வேலைகள் தான் செய்யணும், உலகத்தரோட பழக வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதிலேயே நம்ம மூழ்கிடாம நம்முடைய இயல்பான நிலைமை, அந்த புது சிருஷ்டிக்குரிய தன்மைக்குள்ள நம்ம வந்துடணும் அப்படின்னு கூட பார்க்குறோம். உலக காரியங்களில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களா மாறிட்டோம் அப்படின்னா நாம் இந்த பரலோகத்துக்குரிய அந்த வாசனையை நம்ம இழந்துருவோம், கிறிஸ்துவுக்குரிய வாசனையை நம்ம இழந்துருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 தீமோத்தேயு 2:4. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். பார்த்தீங்களா? தண்டில் மிலிட்ரி மேனை பற்றி சொல்லியிருக்குதுங்க. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி, அந்த ஏற்றவனாய் இருக்கும்படி ரொம்ப கவனிக்கணுங்க. பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். நாம அப்படிப்பட்டவங்களா இருந்துடக்கூடாது. பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். நம்ம சிக்கிக்கொள்கிறோமா? எப்படி இந்த தேன் பூச்சி போய் அந்த பூவில் போய் உட்காந்தி அதனுடைய வாசனையை, அதனுடைய தன்மையே இழந்துருதோ, அதுபோல் நம்ம ஒருபோதும் இருந்துடக்கூடாது. நம்முடைய வேலையே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம மேம்படணுங்கிறது தான். ஒரு உதவிக்குத்தான் நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியங்கள். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:12. நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களில் பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். பார்த்தீங்களா? உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், மற்றவங்க விஷயத்துல எல்லாம் தலையிட்டுக்கிட்டு பாடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. நம்முடைய சொந்த அலுவல்களை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். 1 பேதுரு 4:15. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனையாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனையாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது. அப்ப தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் நம்ம மூக்க நுழைச்சிக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், நம்ம இந்த ஆவிக்குரிய ஜீவத்தை இழந்து போக வேண்டியதாக வந்துடும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை, அதான் சகோதரர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, நீங்கள் எந்த ஊரில் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, எந்த ஏரியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாதுங்களாம். எந்த ஏரியாவில் செத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கணுங்களாம். பார்த்தீங்களா? புரியுதா அவங்க எல்லாருக்கும்? நம்ம வாழ வரலைங்க, சாக வந்திருக்கிறோம். நீங்கள் அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அது அர்த்தம் இல்லைங்க, நீங்கள் அந்த ஊரில் செத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம இன்றைக்கி ஒரு ஊரில் சென்னையிலையோ இல்லை திருப்பூர்லேயோ இல்லை பெருந்தூர்லையோ இப்போ பல ஊர்களில் இருந்து தான் நம்ம இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம அந்த ஊரில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா, செத்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாமளே சிந்திச்சு பார்க்கணும். அடுத்து இந்த தேன் பூச்சியினுடைய சுபாவத்தை நம்ம பார்க்கும்போது, இது பூக்களில் போய் அப்படி உட்காருது இல்லைங்களா? அந்த பூச்சிகள் அப்படி உட்காரும்போது ஏற்கனவே அந்த பூக்களில் இருக்குமா ஒரு சில பூச்சிகள், விஷ ஜந்துக்கள் அந்த பூக்களில் ஏற்கனவே இருந்துட்டு இருக்குமா. இது தேன் எடுக்க போகும்போது என்ன பண்ணிடுமா, டக்குன்னு அந்த பூச்சிகள் இந்த தேன் பூச்சியை என்ன பண்ணிடும்னா காயப்படுத்திடுங்களாம், ஒரு சில தாக்குதல்களை பண்ணிடுமா. அதனால என்ன ஆகிடும்னா இந்த தேனீக்கள் மிகுந்த காயம் அடைந்து பாதிப்புக்கு உள்ளாயிடுமா. இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, நாம கூட இந்த உலகத்துக்குள்ள போகும்போது உலகம், மாம்சம், பிசாசு இது என்ன பண்ணுதுன்னா நம்மளை தாக்கக்கூடியதாக இருக்குது. உலகம், பிசாசு 2ஆம் பட்சங்க. நம்ம மாம்சமே பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது.
காயப்படுத்தக்கூடியதாய், இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம ஓட முடியாதபடி வாழ முடியாதபடி நம்மளை காயப்படுத்தி இடரல் அடைய செய்யக்கூடியதா இந்த மாம்சமே அங்கே இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேன் பூச்சிகள் அதிகமாக எங்கே தான் போகும், இதனுடைய நோக்கமே என்னன்னா எந்த பூவில் தேன் இருக்கும், எங்கே தேன் இருக்கும், இதுதான் இந்த தேன் பூச்சியினுடைய ஒரு நோக்கமாகவே இருக்கும். அதே போல் தேவ பிள்ளைகளான நாம கூட எங்கே போனாலும் நம்மளுடைய விருப்பம் என்னவா இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தை. அங்கே போனால் சத்தியம் கிடைக்குமா, இங்கே போனால் நமக்கு இன்னும் கூட சத்தியத்தில் வளர்றதுக்கு வாய்ப்பு. இந்த மாதிரி சத்தியம் ஒன்றே நம்மளுடைய நோக்கமாக அங்கே இருக்கணும். ஏன்னா தேன் பூச்சியினுடைய உணவே என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன் தான். அதுபோல் இந்த ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சிக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னா தேவனுடைய வார்த்தை தான். ஏன்னா நம்ம பிறந்ததே இதில் தாங்க, இந்த புது சிருஷ்டி தேவனுடைய வார்த்தையில தான். வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 1:18 வசனம். யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அப்ப நம்ம பிறந்ததே எதுல தானா தேவனுடைய வார்த்தையில தான். பிறந்துட்டோம், வளர்றது அதுவும் தேவனுடைய வார்த்தையில தான். 1 பேதுரு 2:3. 1 பேதுரு 2:3 வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். நீங்கள் வளரும்படி திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அப்ப பாருங்க, நம்ம பிறந்ததும் சத்தியம் வசனம்தான், நம்ம வளர்றதும் கூட வசனம்தான் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ நம்ம வாழ்க்கை முழுக்க வசனம் தான். கொலோசியர் 3:16-17-18. கொலோசியர் 3:16-17-18. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. போதுங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே எப்படி சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. அப்போ வசனம் நமக்குள்ள பரிபூரணமாக என்ன ஆகணுங்க, வாசம் செய்யணும். அப்போதான் என்ன நடக்கும், யாராவது நமக்கு எதிராக சத்தியங்கள் பேச வந்தால் கூட அந்த சத்தியத்தை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும், அவங்கள ஜெயிக்க முடியும். அதாவது எப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சத்தியத்தை வைத்து சாத்தானை ஜெயிச்சாரோ, அதுபோல் நம்ம இன்னைக்கு எதிரடையான தவறான காரியங்கள் வரும்போது சத்தியம் நமக்குள்ள தெளிவாக இருந்தால் தான் நம்ம அதை ஜெயிக்க முடியும், நம்ம போராடி வெற்றி பெற முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ரொம்ப முக்கியம் தேவனுடைய வார்த்தை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த தேன் பூச்சி இன்னொரு தேன் பூச்சிக்கு தேன் இருக்கிற இடத்த காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்களாம், சூரியனை பார்த்து ஒரு டான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அது எதுக்கு அடையாளம்னா இந்த சூரியன் நீதியின் சூரியனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்துது. அப்போ இன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும்னா சத்தியத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே டான்ஸ் எதை அடையாளப்படுத்துது தெரியுங்களா, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கை முறைகள். இதுதான் என்ன பண்ணணும்னா இன்னைக்கு ஒருத்தரை கிறிஸ்துவுக்குள்ள அங்கே வழி நடத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேன் பூச்சி என்ன பண்ணுன்னா கூட்டை ஃபஸ்ட்டு கட்டும். அதில் தேன் அந்த அடையெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அப்புறம் தான் கொண்டு வந்து தேனை என்ன பண்ணுன்னா உள்ளே சேர்க்கும். இது எதை அடையாளப்படுத்துதுன்னா முதலாவது சகோதர சிநேகத்தில் நம்ம வளர்ந்து அதுக்கப்புறம் தான் சத்தியத்தை சொல்லக்கூடியவங்களா நாம் இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அடுத்து இதனுடைய முக்கியமான ஒரு சுபாவம் பார்த்தோம். கூட்டை எப்போவுமே என்ன பண்ணுங்க, சுத்தமாக வைத்துக்கொள்ளும். ஏதாவது எறும்புகள் வந்தால் என்ன பண்ணிடும்னா கொன்னுரும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுவும் கூட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான பாடம். என்னன்னா தேவ பிள்ளைகள்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு குணலட்சணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்தம். ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அதாவது அவங்க சரீரப்பிரகாரமாகவும் சுத்தமாக இருக்கணும். அடுத்து வீடு அவங்க இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும். அடுத்து சபையவும் கூட என்ன பண்ணணுங்க, சுத்தமாக வச்சுக்கணுங்க. நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். நாம் எங்கே வெளியே போனாலும் வந்தாலும் ஒரு சுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா, நம்மளை பார்க்கணும். அடுத்து நம்மளுடைய வீடை நம்ம சுத்தமாக வச்சுருக்கோமா, நம்ம இதெல்லாம் சரியாக வைக்காமல் நம்ம சத்தியம் மட்டும் பேசுகிறோம் அப்படின்னா இல்லைங்க, அது நம்முடைய வாழ்க்கை முறையிலையும் காணப்படணுங்க. நம்ம வீடு யார் வந்தாலும், ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது வர்றாங்கன்னா மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வீடு அல்லோகலப்படும். இங்கே இருக்கிறது அங்கே போகும், அங்கே இருக்கிறது இங்கே போகும். கட்டில் மேலே இருக்கிற கத்தி பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் கிச்சனுக்கு போகும். கிச்சனில் இருக்கிற அந்த கறி துணி, அந்த அழுக்கு துணியெல்லாம் எங்கே கிடக்கும்னா சோபா மேலே கிடக்கும். எல்லாம் தலைகீழாக இருக்கும். யாராவது பிரதர் ஃபோன் பண்ணி பிரதர் வீட்டுக்கு வர்றோன்னா பார்த்தா அப்படியே வீடு தலைகீழாக மாறும். அவங்க போன பின்னாடி மறுபடி தலைகீழாக மாறிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி நம்ம இருக்கக்கூடாதுங்க. அப்படி ஒரு மாயமாலமான வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழக்கூடாதுங்க. நம்ம வீடு சின்ன வீடாக இருந்தாலும் இல்லை ஒரு அளவுக்கு சரியான வீடாக இருந்தாலும் வீடை சுத்தமாய் வைத்துக்கொள்ள வேண்டியது தேவ பிள்ளைகளினுடைய கடமைங்க.
நம்ம வீடை பார்த்தே ஒரு சிலர் நாம எப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவிக்கிறோங்கிறத கண்டுபிடிக்கணுங்க. அப்போ நம்மளுடைய வீடை சுத்தமாய் வைத்துக்கொள்ளக்கூடியது அது சகோதரிகளினுடைய பங்கு மட்டும் இல்லை, சகோதரர்களுடைய பங்கும். ஏன்னா சகோதரிகள் வீட்டு சமையல் வேலைகளை அவங்க செஞ்சு அவங்க வீட்டுக்காரியங்களை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். அப்போ சகோதரர்கள் இதில் என்ன பண்ணணுங்க, வீடை சுத்தப்படுத்தக்கூடிய காரியங்களை சகோதரர்களுடைய பங்கு மிக மிக முக்கியமாக இருக்குது. அவங்களும் கூட இது பண்ணணும். ஒரு சில வீடுங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த ஒட்டடையெல்லாம் அப்படியே இருக்கும். ஒரு சில டேபிள்லாம் அப்படி பார்த்தா அப்படியே டஸ்ட்டு அப்படியே பிடிச்சி போய் இருக்கும். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளினுடைய வீடுகள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய சபை கூடுகை அது சின்ன இடமா இருந்தாலும் இல்லை பெரிய இடமா அதை நம்ம சுத்தமாக வச்சுக்கணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்குங்க. அதுக்கு நாங்கள் சகோதரிகள் இருக்காங்க, அவங்க சுத்தம் பண்ணிக்குவாங்க பிரதர், அப்படி இல்லைங்க. நம்ம போகிறோமா, நமக்கு எந்த இடத்துல எல்லாம் அந்த உணர்வுகள் வருதோ அந்த இடத்த சுத்தமாக தொடச்சி வைக்கிறது, அது அடுத்தவங்களை குற்றப்படுத்தி வைக்கிறது இல்லை. பாருங்க பிரதர் இவ்வளவு டஸ்ட் இருக்குது, என்ன பிரதர் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சுத்தப்படுத்துறது இல்லைங்க. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறது மாதிரி சபைகளையும் நம்ம சுத்தமாய் வைத்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எறும்புகள் வந்து அது கொன்னுருங்கிறது எதை குடிக்கணும்னா தீமையான காரியங்கள், கள்ள உபதேசங்கள் நமக்குள்ளே வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா உடனே அதை என்ன பண்ணணும்னா நம்ம அகற்றக்கூடியவங்களாக இருக்கணும். தவறுகள் உள்ளே வருது அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கு அந்த பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடி அதை அகற்றக்கூடியவங்களாக நாம் இருக்கணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேனீக்கள் எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் இது என்ன பண்ணாதுன்னா இன்னொரு தேன் பூச்சியை குறை சொல்லாது, இது தனக்குத்தானே பெருமை பாராட்டாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டமாக போகுது, ஒரு சில பூக்களில் தேன் இருக்கும், ஒரு சில இடங்களில் தேன் இருக்காது. அப்போ என்ன பண்ணும், ஒரு சில தேன் பூச்சிகள் நிறையா தேனை கொண்டு வந்துடும், இன்னொரு தேன் பூச்சிகள் குறைவாக தேனை கொண்டு வரும். உடனே இதுங்களுக்குள்ள நான் பாரு எவ்வளவு தேன் கொண்டு வந்துட்டேன், நீயும் இருக்கையே வேஸ்ட், இப்படியெல்லாம் என்ன பண்ணிக்காதுன்னா தேனீக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை பேசக்கூடியதாகவோ பெருமை பாராட்டக்கூடியதாகவோ அங்கே இருக்காது. அதே போல் இன்னைக்கு சத்தியத்துக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசேஷ தாளந்துகளை கொடுத்துருப்பார். ஒருத்தருக்கு போதிக்கிற தாளந்தை கொடுத்துருப்பார், ஒருத்தருக்கு சபையை கண்காணிக்கக்கூடிய தாளந்தை கொடுத்துருப்பாரு, இன்னொருத்தருக்கு வந்து வெளி ஊழியங்களை கொடுத்துருப்பார், இன்னொருத்தருக்கு சபையை சுத்தம் பண்ணக்கூடிய காரியங்கள் கொடுத்துருப்பாரு. எப்பவுமே நான் சொல்வேன் இதில் பெரிய ஊழியங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணுகிறதோ வெளி ஊழியங்கள் செய்கிறதோ இல்லைங்க, அந்த சபையில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை கவனிக்கிறாங்க பாருங்க. அதில் நான் முக்கியமாக சொல்லுவேன் இந்த டாய்லெட்டில் கழுவுறது, எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி அந்த சேரையெல்லாம் தொடச்சி போடுறது, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஊழியங்கள். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் இன்னொருத்தரை குறை சொல்கிறதோ பெருமை பாராட்டுகிறதோ தேவனுடைய பிள்ளைகளான நமக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதுதான் இந்த வேலைக்கார தேனீகள் கிட்ட இருக்கிற சுபாவங்கள், அதில் தேவனுடைய பிள்ளைகளான நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். கடைசியாக நம்ம பார்க்குறோம் ஆண் ஈ, அந்த தேன் பூச்சியில் இருக்கிற ஆண் ஈ. இவரை குறித்து நம்ம பார்த்தோம். நல்லா என்ன பண்ணுவார், சாப்பிடுவார், நல்லா அந்த இடத்துல தங்குவார், அப்புறம் நல்லா தூங்குவார், முடிஞ்சால் வெளியில் ஒரு சுற்றிட்டு வருவார். இதுக்கு இன்னொரு பேர் சொல்லும்போது தான் சோம்பேறி ஈ. இந்த ஆண் ஈக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க சோம்பேறி ஈயாமா. இதையும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராணி தேனி அந்த கூட்டில் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க, பராமரிச்சுக்கிட்டு இருக்கு, அனுமதிச்சிருக்கு, பரவாயில்ல இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி. அப்போ இது எதை அடையாளப்படுத்துதுன்னா இன்னைக்கும் கூட சபைகளில் இப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. இவங்கனால சபைக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. வருவாங்க, உட்காருவாங்க, முடிப்பாங்க, கிளம்பி போவாங்க. இவங்கனால ஏதாவது சபைக்கு பிரயோஜனமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த பிரயோஜனமும் இவங்களுக்கு இருக்காது. இந்த நேரத்தில் உங்களுக்கு வேற யாரும் ஞாபகம் வரக்கூடாது, நாம் அப்படி இருக்கோமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம யோசிச்சு பார்த்துக்குவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவங்களையும் தேவன் என்ன பண்ணுறாருனா இன்னைக்கு சபைகளில் அனுமதிச்சு வச்சிருக்கிறார். இது தேவ சித்தம். எதுக்கு பிரதர் இந்த மாதிரி ஒரு சில பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் எங்கள் சபையில் இருக்காங்க, இவங்கனால நாங்களும் சோர்ந்து போயிடுறோம், அவங்கனால மற்றவங்களுக்கும் சோர்வு பிரதர், இவங்க இல்லாமல் இருந்திருந்தாலே பரவாயில்ல, இவங்கெல்லாம் எதுக்கு சத்தியம் கேட்டு உள்ளே வந்தாங்க, இப்படியெல்லாம் நிறைய நேரங்களில் நமக்கு கேள்விகள் வருங்க. ஆனால் இவங்களையும் தேவன் அழைச்சிருக்கிறார், இவங்களையும் தேவன் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார், இவங்களையும் தேவன் சபையில் அனுமதிச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னா இவங்களை வச்சு நம்ம சுபாவம் என்ன தெரியுங்களா ஆகுவாங்க, மெருகேற்றப்படும். இவங்களை பார்த்து நாம் என்ன பண்ணுறோம், ஒரு சமயம் அவங்கள குறை சொல்லிக்கிட்டே நம்ம சோர்ந்து போயிடுறோமா, இல்லை அவங்க எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க பிரதர், நான் தேவன் என்ன அழைச்சிருக்கிறார், நான் தேவனுக்கு உண்மையாக உத்தமமாக வாழணும், தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்பை எனக்கு கொடுத்த தாளந்தை நான் சரிவர செஞ்சு முடிக்கணுங்கிற அந்த ஒரு உத்வேகத்துக்குள்ளே போகிறோமா,
இல்லை அவங்கள பார்த்து நம்ம சோர்ந்து போயிடுறோமாங்கிறதுக்கு அவங்கள ஒரு டெஸ்ட்டாக கூட தேவன் என்ன பண்ணியிருப்பாரு, நம்ம கூட வச்சிருப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவங்கள குறை சொல்கிறதோ அவங்க மேலே பொறாமப்படுறதோ எப்படி அந்த தேன் பூச்சிகளுக்கு வேலை இல்லையோ அதே போல் நம்மளும் என்ன பண்ணோம்னா அந்த தலையீடுகளில் போயிடக்கூடாது. தேன் பூச்சியினுடைய வேலையே தேனை கொண்டு வந்து கூட்டில் சேர்க்கறது, அதே போல் அதை மற்ற பூச்சிகளோட பகிர்ந்து கொள்கிறது. அதுதான் நம்மளுடைய வேலையாகவும் இருக்கணும். அப்போ சபையில் இது போன்ற பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணணும், புது சிந்தை உள்ளவர்கள் யார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சகோதர சகோதரிகள் யாரோ அவங்களோட அதிகமான ஐக்கியத்தை வைத்துக்கொண்டு அவங்களோட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை வளர்த்து கொள்ளக்கூடியவங்களா நாம் இருக்கணும். மற்றவங்களை குறை பேசக்கூடிய அவங்க மேலே பொறாமப்படக்கூடிய காரியங்களை நம்ம என்ன பண்ணிடணும்னா விட்டுறணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராணி தேனி யாரையும் கடிக்காது அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். அப்போ ராணி தேனி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். அவரும் கூட எப்படிப்பட்டவராக இருந்தார், யாரையும் அவர் என்ன பண்ணலைங்க, எந்த விதமான தீங்கும் யாருக்கும் அவர் செய்யக்கூடியவரா அங்கே இல்லை. 1 பேதுரு 2 அதிகாரம் 22-23. 1 பேதுரு 2 22-23. அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அப்ப நாமளும் கூட இந்த சிந்தையை வளர்த்து கொள்ளணுங்க. அப்பா எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நான் எடுக்கிற நியாயம் கூட தப்பாக போயிடும். ஆனால் நீங்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நியாயமாய் தீர்ப்பு செய்வீங்கப்பா, உங்ககிட்ட என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி முழுவதுமாய் அவரிடத்துல ஒப்படைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். எப்படி இந்த ராணி தேனி யாரையும் கிடைக்காதோ அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த பூமியில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் இந்த வேலைக்கார தேனீக்களுக்கு கொட்டும் தன்மை இருக்குங்க. இது ஈஸியாக கொட்டிடும். ஆனால் நல்லா நீங்கள் கவனிச்சிங்களா, அது யாரை கொட்டுதோ கொஞ்ச நேரத்தில் இதுவும் கூட என்னவாயிடும், செத்து போயிடும். அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்லி இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஒரு சமயம் நாமளும் கூட இது போன்ற குணத்தை வைத்து கொண்டு இருந்தா, அதாவது தேவ சுபாவத்தை வளர்க்காம நம்மளும் கூட இது போன்ற சுபாவத்தை நமக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, மற்றவங்களை கொட்டக்கூடிய சுபாவம் அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை பகைக்கிறது, மற்றவங்களை மன்னிக்க முடியாமல் இருக்கிறது, மற்றவங்க மேலே கோபமாகவே இருக்கிறது, இது போன்ற சிந்தனைகள் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நாமளும் கூடிய சீக்கிரம் புது சிந்தையை இழந்துருவோம், பரிசுத்த ஆவியை இழந்துருவோம். ஏன் தேவன் நம்மளை கோவப்பட வேண்டாம், மன்னிச்சு போங்க, இது மறந்து போங்க, விட்டு கொடுத்து போங்க, ஏன் இதெல்லாம் நம்மளை சொல்லி ஒரு கோலம் மாதிரியே வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய நன்மைக்காக. ஏன்னா கோபம் மற்றவங்களை மன்னிக்காமல் இருந்தோம்னா அது அவங்களுக்கு நஷ்டம் கிடையாதுங்க, நமக்கு தான் நஷ்டம். மற்றவங்க மேலே கோவப்படுறோம் அப்படின்னா அவங்களுக்கு நஷ்டமோ இல்லையோ நமக்கு தான் நஷ்டங்க. நம்ம ஆவிக்குரிய சுபாவத்தை அங்கே இழந்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம தான் இழந்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க எப்படியோ இருந்துட்டு போகட்டும், அவங்க ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்து வந்துடுவாங்க. ஆனால் பெரிய பொறுப்பே இப்போ யாருக்கிட்ட தான் இருக்கு, நம்ம கிட்ட தான் பொறுப்பே இருக்கு. நம்ம இதுலேருந்து கொஞ்சம் தவறுனா கூட ஆபத்து நமக்குத்தானே ஒழிய மற்றவங்களுக்கு இதனால எந்த பாதிப்பும் இல்லைங்க. அதனால எந்த ஒரு கெட்ட சின்ன சுபாவத்தை கூட நாம வச்சுக்க கூடாது. ஒருத்தர் தப்பா நடக்கிறாங்களா, கசப்பு வருதா, அப்பா எனக்கு இந்த கசப்பு வருதுப்பா, எனக்கு இந்த கசப்பு வரக்கூடாதுப்பா, இதை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா அப்படிங்கிறதா நம்மளுடைய ஜெபமா இருக்கணுமே ஒழிய எந்த விதத்திலையும் மற்றவர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய காரியம் நமக்கு வேண்டாம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம தேவ சுபாவத்தை இழந்தோம்னா நமக்கு தான் மரணமே ஒழிய மற்றவங்களுக்கு இதனால எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. இதை கவனத்தில் வைக்கணும். அப்போ யாரையும் கடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணுங்க, இதை நம்ம யோசிக்கணும். இது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதை பயிற்சி எடுத்து நம்ம கிறிஸ்துவின் சிந்தையில் வளரக்கூடியவங்களாக இருக்கணும். இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த தேன் பூச்சிக்கிட்ட இருந்து பார்த்துட்ட ஒரு சில காரியங்கள். அப்போ கடைசியாக நம்ம பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேன் பூச்சியினுடைய ஆயுசு காலம் பார்த்தீங்கன்னா 6 வாரம். இவ்வளோ வேலைகள் செய்து இல்லைங்களா இந்த தேன் பூச்சி, இவ்வளோ கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா. இதனுடைய ஆயுசு காலம் எவ்வளோ காலம், தேன் பூச்சிக்கு ஆயுசு காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 வாரம் தாங்க. 42 நாட்கள் தான் இந்த தேன் பூச்சி இந்த பூமியில் உயிரோடு இருக்குமா. இதுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கையோ அநேக நாட்களோ இதுக்கு கிடையாது. ஆனால்
இந்த தேன் பூச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சுபாவத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னு வைங்களேன், அது எப்படி தேனை தேடி எடுத்துட்டு வந்து கூட்டில் கொண்டு வந்து சேர்த்து குஞ்சுகளுக்கு அதை பராமரித்து அப்படியெல்லாம் நல்ல ஒரு சுப காரியங்கள்லாம் இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ஒரு சுபாவத்தை சத்தியத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆயுஷ்காலம் எவ்வளவுங்க? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு தேவன் கொடுக்க போறார் அழியாமை. நித்திய காலத்துக்கும் நாம என்ன பண்ண போறோங்க? நாம ஜீவனோட இருக்கக்கூடிய அந்த அழியாமைக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம். இதுதான் இங்க தேன் பூச்சிக்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பாடமாக இருக்குது. அப்ப இன்னைக்கு இந்த தேன் பூச்சிக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொண்ட காரியம், அந்த தேனீக்களினுடைய வரலாறை குறித்து பார்த்தோம். அந்த தேன் பூச்சிக்கிட்ட இருக்கிற வகைகளை குறித்து பார்த்தோம். அடுத்து அந்த ராணி தேனி அது எதை அடையாளப்படுத்துது, அதனுடைய தன்மைகளை குறித்து பார்த்தோம். வேலைக்கார தேனீகள் அது எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆண் தேனி இதுவும் கூட இன்னைக்கு சபைகளில் இருப்பாங்க. நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்களை தேவனே அனுமதிச்சிருப்பார். இப்படிப்பட்டவங்க பற்றி நம்ம விமர்சனமும் பண்ண வேண்டாம், இவங்களை பற்றி யோசிக்கவும் வேண்டாம். நம்ம ஓட்டத்தை நம்ம ஓடி நம்மளுடைய இந்த ஓட்டத்தை முடிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இப்படிப்பட்டதான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படித்தான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபை சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.